தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கன்வேயர் பெல்ட் மற்றும் நிலக்கரி அரைக்கும் பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாலை 4 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல் அறிந்து 4 வண்டிகளில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள் பகிரலாம். வணக்கம் ரூபி. தூத்துக்குடியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 5 அலகுகள் மூலம் சுமார் 1050 மெகாவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த அனல் மின் நிலையத்தில் கடந்த ஆண்டு 1 மற்றும் 2வது அலகில் தீ விபத்து ஏற்பட்டு முற்றிலும் சேதமானதை தொடர்ந்து அங்கு தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் மின் உற்பத்தி இன்னும் துவங்காத நிலையில் 3, 4, 5 அலகுகள் மூலம் 630 மெகாவாட் மின்சாரம் மட்டும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த அனல் நிலையத்திலிருந்து துறைமுக பகுதிக்கு கன்வேயர் பெல்ட் மூலம் நிலக்கரி கொண்டு வரக்கூடிய நிலக்கரி கையாளும் பகுதி என்ற ஒன்று இருக்கிறது. இதில்தான் இன்று அதிகாலை 4 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது அதன் அருகே உள்ள செகண்டரி கிரஷர் என்று சொல்லக்கூடிய நிலக்கரி அரைக்கும் பகுதிக்கும் தீ மளமளவென பரவி எரிய தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அனல் மின் நிலைய தீயணைப்பு வீரர்கள், தூத்துக்குடி மாநகர பகுதி தீயணைப்பு வீரர்கள் என 4 வண்டிகளில் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கன்வேயர் பெல்ட் மற்றும் நிலக்கரி அரைக்கும் பகுதி முழுமையாக சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். இந்த தீ விபத்து குறித்து திருமல் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் சேத மதிப்பு குறித்து அதிகாரிகளும் கணக்கீடு செய்து வருகின்றனர். இந்த தூத்துக்குடி அனல் நிலையத்தில் தொடர்ந்து இதுபோன்று தீ விபத்துகள் ஏற்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைவது மின்சார வாரிய அதிகாரிகளின் அலட்சியம் காரணமா அல்லது திமுக அரசின் திறமையற்ற நிர்வாகமா என்ற சந்தேகத்தான் கிளப்பியிருக்கிறது ரூபி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.